நண்பர்களே, நான் உங்கள் நண்பன். இன்று உங்களிடம் கொஞ்ச நேரம் பேசப் போகிறேன். 4-5 நாளுக்கு மேலே ஆச்சு நான் அப்படி இருக்கையில எனக்கு டைம் கிடைக்காதனாலதான் மெயினாவே நான் வீடியோ போடுறத கொஞ்சம் டைம் கிடைக்கும் போது போட நினைக்கிறேன். அவ்வளவுதான். டெய்லி உங்களோட பேசணும்னு நான் நினைக்கிறேன். நினைத்தாலும் என்னுடைய வேலையின் காரணமாக அந்த டைம் கிடைக்காதனால நான் போட முடியவில்லை. இப்போது இன்னைக்கு போட போறேன். இந்த பாருங்க, இந்த இடத்த பாருங்க, உள்ள சுத்தி சுத்தி காட்டுறேன் பாருங்க. இந்த இடம் சென்றான இடம், சென்னையிலேயே சென்றான இடம். அதாவது மனிதனுக்கு முக்கியமாகவே மனம் சந்தோஷம் ஏற்பட வேண்டும். அது மனிதனுடைய நட்புக்குனால மட்டுமில்லை, இந்த இயற்கையின் அழகாலையும் ஏற்படும். அதுவாசியாகவே சில இடங்கள்ல நின்று நான் உங்களோட பேச நினைக்கிறது வேற ஒன்றுமே இல்லை. ஒளி கிடைக்கணும், நான் பேசும்போது ஒளி கிடைக்கணும், நல்ல இடமா இருக்கணும், அமைதியா இருக்கணும். அப்படிப்பட்ட இடத்தில் இருந்துதான் நான் பேச நினைக்கிறேன். அப்படி இன்னைக்கு நான் மேகக்கூட்டங்கள்லாம் கொஞ்சம் மறைஞ்சு இருக்குது, சூரிய ஒளி கப்பமா இருக்குது, நயமாயிடுச்சு. இருந்தாலும் இந்த வெளிச்சத்தில் நான் உங்களிடம் பேசி கொண்டிருக்கிறேன். மனம் நிறைவுகள் ஏற்பட வேண்டும் என்றால் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய எண்ணங்களை சீர்திருத்தம் பண்ண வேண்டும். அந்த எண்ணங்கள் சீர்திருத்தப்படும் போது மட்டும்தான் மனம் அமைதி அடைவது. அந்த அமைதி அடையும் போது மட்டும்தான் நல்ல நல்ல சிந்தனைகளும் நல்ல நல்ல எண்ணங்களும் நல்ல நல்ல செயல்களும் செய்வதற்கு நமக்கு மனம் தோன்றும். அப்படி தோன்றும் போது மட்டும்தான் நம்மளுடைய செயல்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் சில நபர்களோ இல்ல பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், தன் வாழ்க்கையில் நடந்த கஷ்டங்களை நினைத்து அதை தவற விடுகிறார்கள். அவ்வளவுதான். கஷ்டங்களை நினைத்து அவர்கள் இஷ்டத்துக்கு மனதில் தோன்றுவது தோழிகளையும் துரோகங்களையும் மற்றவர்களுடைய எண்ணங்களை புரிந்து கொள்ள முடியாத சூழ்நிலைகளை தன்னை பூர்த்தி பற்றி கொண்டு அது 4 பேருக்கு அவர்கள் சொல்லவும், அது 4 பேர் கேட்டு 4 பேர் கெட்டு போகவும் அவர்களும் மனமும் கெடுக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது நம்மளுடைய எண்ணங்கள் சீர்திருத்தமாக இருக்கும்போது எந்த ஒரு தோல்விகள் வருவதற்கு இல்லை. தோல்விகள் வந்தாலும் மனதை தாக்காது. அப்படி நம்மளுடைய எண்ணங்கள் சீர்திருத்தம் ஆனால்தான் மற்றவர்களுக்கும் நம்மளுடைய செயல்களுக்கும் சம்பந்தம் இருக்கிறது. அதன் வாசியாகவே உங்களிடம் நான் கூறிய நினைக்கிறதெல்லாம், தோல்விகளை நினைத்து நீங்கள் கலங்கவே வேண்டாம், துரோகங்களையும் நினைத்து கலங்கவே வேண்டாம். ஏன்னா இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரம் இல்லை, கடந்து போகும் காலங்கள் நிறைய இருக்கிறது. நான் உங்கள் நண்பன், இன்று போய் நாளை வருகிறேன். எதுவும் கொஞ்சம் சிந்தித்து செயல்படுங்கள். எப்போதுமே வெற்றியை நினைங்கள், உயர்வான எண்ணங்களை நினைங்கள். நமக்கு வெற்றி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.